Students, welcome. JEE Mains Mathematics 50 days crash course பார்த்துட்டு இருக்கோம். Day 29ல இருக்கோம். Differentiability part 4. So part 1, part 2, part 3 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. இது part 4. ஓகேவா? சூப்பர். ஸோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது டே 28ல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் 5 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we will try to solve another 4 to 5 problems. ஓகேவா? ப்ராப்ளம் 6 பாருங்க. Let S be the set of points where the function f of x is equal to modulus of 2 minus mod x minus 3 mod x belongs to real number is not differentiable. Then summation of all those x belongs to S, f of x is equal to. ரொம்ப அருமையான கொஸ்டின். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, modulus of 2 minus mod x minus 3. ஓகேவா? f of x is equal to modulus of 2 minus mod x minus 3. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்லாம் நாட் டிஃபரன்ஷியபிள் அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் S. Let S be the set of all points. S வந்து ஒரு செட்டு. இந்த செட்ல யார் இருப்பா அப்படின்னா all those points where f is not differentiable. All those points where f is not differentiable. அப்ப முதல்ல S கண்டுபிடிக்கணும். S கண்டுபிடிச்சிட்டு we need to find the value of summation of all those x belongs to S, f of x equal to. ஓகேவா? சோ முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா S கண்டுபிடிப்போம். S யாரு? Set of all points where this function is not differentiable. Where this function is not differentiable. ஓகேவா? சூப்பர். நான் வந்து ரெண்டு விதமா போடுறேன். ஒன்னு வந்து நார்மல் அப்ரோச், இன்னொன்னு வந்து ரிசல்ட்டை யூஸ் பண்ணி I will do. ஓகேவா? ரெண்டு விதமா போடுறேன் நானு. சோ முதல்ல மெத்தட் 1 பாத்தீங்கன்னா நார்மல் அப்ரோச்ல பண்ணுவோம். அதாவது நம்ம இந்த மாடுலஸ்லாம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் முதல்ல. அதாவது இங்க ஒரு mod x minus 3 இருக்கு, அப்புறம் வெளியே ஒரு மாடுலஸ் இருக்கு. சோ ரெண்டு மாடுலஸும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனா எழுத ட்ரை பண்ணுவோம் நம்ம இத. அதாவது மாடுலஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றோம் இப்போ நம்ம. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு இப்போ f of x யாரு? f of x யாரு? modulus of 2 minus modulus of x minus 3. ஓகேவா? இப்போ நமக்கு definition of mod x தெரியும். கரெக்ட்டா? What is mod x? X if x is greater than or equal to 0 minus x if x is strictly less than 0. இப்போ இந்த mod x minus 3 க்கு definition அப்ளை பண்ணலாமா? mod x minus 3 க்கு நல்லா பாருங்க. 2 minus ஓகேவா? mod x minus 3 will be x minus 3. ஓகேவா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அப்ளை இந்த definition. அப்போ mod x minus 3 க்கு definition அப்ளை பண்ணா என்ன வரும்? It will be x minus 3 if x minus 3 is greater than or equal to 0. This is minus of x minus 3 if x minus 3 is strictly less than 0. கரெக்டா? இதான் ஆல்ரெடி பார்த்தது தான். So இப்போ இந்த mod x minus 3 க்கு I am going to apply the definition. Mod x minus 3 will be x minus 3 if x minus 3 is greater than or equal to 0. அதாவது you replace x by x minus 3 அவ்வளவுதான். இதான் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ இந்த mod x minus 3 க்கு நான் definition அப்ளை பண்ணேன் அப்படின்னா பாருங்க, ஆல்ரெடி ஒரு மாடுலஸ் இருக்கு. ஓகேவா? சோ மாடுலஸ் ஆஃப் 2 minus mod x minus 3 will be x minus 3. வெளிய ஒரு மாடுலஸ் இருக்கு. if x minus 3 is greater than or equal to 0. so மாடுலஸ் இங்க இருக்கு. so 2 minus mod x minus 3 will be minus of x minus 3 if x minus 3 is strictly less than 0. கரெக்டா? பாருங்க, ஆல்ரெடி ஒரு மாடுலஸ் இருக்கு. இந்த உள்ள இருக்க mod x minus 3 க்கு definition அப்ளை பண்ணியிருக்கேன். mod x minus 3 will be x minus 3 if x minus 3 is greater than or equal to 0 minus of x minus 3 if x minus 3 is less than 0. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு மாடுலஸ் ஒரு மாடுலஸ் ஆயிடுச்சு இப்போ. கரெக்டா? சோ மாடுலஸ் ரிமூவ் பண்ண ட்ரை பண்றோம். சோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா this is 2 minus 3 என்ன ஆயிடும்? மைனஸ் உள்ள கொண்டு பண்ணீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் 2 minus x plus 3 எப்போ if x minus 3 is greater than or equal to 0 modulus of minus minus plus ஆயிடும். so 2 plus x minus 3 if x minus 3 is strictly less than 0. so இப்போ நம்மளுக்கு நியூ ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஃபங்க்ஷன் யார் அப்படின்னா modulus of 2 plus 3 5 modulus of 5 minus x if x minus 3 is greater than or equal to 0 modulus of 2 minus 3 வந்து minus 1. so minus 1 plus x if x minus 3 is strictly less than 0. ஓகேவா? இப்போ திரும்ப மாடுலஸ் இருக்கு. இது ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இது ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். சோ இது பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 5 minus x. இப்போ பாருங்களேன், இங்க ஒரு மாடுலஸ் இருக்கு, இங்க ஒரு மாடுலஸ் இருக்கு. இது ரெண்டா பிரியும், இதுவும் ரெண்டா பிரியும். கரெக்டா? சோ பாருங்களேன், நல்லா பாருங்க.
x minus 3 greater than or equal to 0 அப்படியே இருக்கட்டும் இந்த கண்டிஷன். mod 5 minus x will be 5 minus x. எப்போ if 5 minus x is strictly greater than or equal to 0 and ஆல்ரெடி கண்டிஷன் இருக்கு x minus 3 is greater than or equal to 0. அதே மாதிரி modulus of 5 minus x will be minus of 5 minus x. எப்போ if 5 minus x is strictly less than 0 ஆல்ரெடி கண்டிஷன் இருக்கு என்னது x minus 3 is greater than or equal to 0. அப்படி புரியுதா? mod 5 minus x ரெண்டா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அவ்வளவுதான். இப்போ அதே மாதிரி modulus of minus 1 plus x is same as minus 1 plus x. எப்போ if minus 1 plus x is greater than or equal to 0 and already condition இருக்கு என்ன கண்டிஷன் x minus 3 is strictly less than 0. கரெக்டா? அதே மாதிரி this will be minus of minus 1 plus x. கரெக்டா? minus of minus 1 plus x if minus 1 plus x is strictly less than 0 and x minus 3 is strictly less than 0. புரியுதா? x minus 3 is strictly less than 0. அதாவது இந்த கேஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அதாவது இந்த கேஸ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு, இந்த கேஸ் ரெண்டா பிரிச்சிருக்கு. மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ். சூப்பரா? சோ இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷன். அதாவது நம்ம மாடுலஸ்லாம் ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா இதுதான் எனக்கு ரிக்வயர்ட் ஃபங்க்ஷன். யார் அப்படின்னா 5 minus x 5 minus x if 5 minus x is greater than or equal to 0 and x minus 3 is greater than or equal to 0. மைனஸ் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா minus 5 plus x. ஸோ அப்போ x minus 5 if 5 minus x is strictly less than 0 and x minus 3 is greater than or equal to 0. ஓகேவா? அதே மாதிரி x minus 1 if x minus 1 is greater than or equal to 0 and x minus 3 is strictly less than 0. இது நீங்க மைனஸ் உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னா அது பிளஸ் 1 ஆயிடும், இது மைனஸ் எக்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஆயிடும் இஃப் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 0. சூப்பர்ல? ஸோ அதாவது பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கிறான். மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் மாட் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ இது நீங்க மாடுலஸ் இல்லாம எழுதணும் அப்படின்னா ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் ஆர் அதுதான் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிப்போமா? இதெல்லாம் எந்தெந்த எக்ஸ்லாம் இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆறானோ அப்பப்பெல்லாம் 5 மைனஸ் எக்ஸ் தான் எனக்கு அவுட்புட். எப்போ எந்தெந்த எக்ஸ்லாம் இந்த இன்புட்ல வரானோ எக்ஸ் மைனஸ் 5 தான் எனக்கு அவுட்புட். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனித்தனியாக கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ 5 மைனஸ் எக்ஸ் இஃப் 5 மைனஸ் இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆறா மாதிரி யூ ஃபைண்ட் ஆல் எக்ஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் போத் த கண்டிஷன். ஸோ 5 மைனஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to 0 and x minus 3 is greater than or equal to 0. So, if 5 is greater than or equal to x, this implies x is less than or equal to 5 and x is greater than or equal to 3. ஓகேவா? ஸோ அப்போ x 3 விட அதிகமா இருக்கணும், 5 விட கம்மியா இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா x is greater than or equal to 3, 5 is greater than or equal to x. அப்பனா x belongs to 3 to 5. கரெக்டா? இல்ல பாரு ரெண்டு கம்பைன் பண்ணுங்க. x is greater than 3 விட அதிகமா இருக்கணும், 5 விட கம்மியாவும் இருக்கணும். சோ அப்பனா x belongs to என்னது 3 to 5. பாருங்க 3 விட அதிகமா இருக்கணும். அப்ப 3 4 5 6 3.1 3.2 ல இருக்கலாம். 5 விட கம்மியாவும் இருக்கணும், 5 இன்க்ளூடட். அப்போ இது ரெண்டும் சேர்த்தா அப்படின்னா x belongs to 3 to 5. சோ 3 to 5 ல வந்து இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன். இப்போ அதே மாதிரி இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். 5 minus x is strictly less than 0 and x minus 3 is greater than or equal to 0. அப்ப x is greater than or equal to 3. அப்ப இதன் அர்த்தம் 5 is less than x, x is greater than 5. அப்ப நல்லா பாருங்க ரெண்டுமே யார் காமனா இருப்பா? இதுபடி பாத்தீங்கன்னா 5 விட அதிகமா இருக்கணும், இதுபடி பாத்தீங்கன்னா 3 விட அதிகமா இருக்கணும். அப்ப யார் காமனா இருக்கா? 5 to infinity. கரெக்டா? சோ அப்போ this will be x minus 5 if x belongs to 5 to infinity open 5. ஏன்னா இங்க நமக்கு 5 not included. open 5. So, இப்போ 5 ல இருந்து infinity வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து x minus 5. அதே மாதிரி this will be x minus 1 if இது ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆற மாதிரி you find all x. x minus 1 is greater than or equal to 0 and x minus 3 is strictly less than 0. அப்ப x is greater than or equal to 1, x is less than 3. So, அப்போ 1 விட அதிகமா இருக்கணும். இப்போ 1 to infinity 3 விட கம்மியா இருக்கணும், 3 விட கம்மியாவும் இருக்கணும். 3 not included. யார் காமனா இருக்கா? க்ளோஸ் டு 1 ல இருந்து ஓபன் 3. கரெக்டா?
அதே மாதிரி 1 மைனஸ் எக்ஸ் இஃப் அதே மாதிரி கண்டுபிடிங்க பார்க்கலாம். அதே மாதிரி கண்டுபிடிங்க பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் லெஸ் தென் ஜீரோனா எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒன்னு, எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் லெஸ் தென் ஜீரோனா எக்ஸ் இஸ் லெஸ் தென் த்ரீ. ஸோ ஒன்னை விட கம்மியா இருக்கிறது எல்லாமே இங்க, அடுத்து த்ரீயை விட கம்மியா இருக்கிறதுலாம் இங்க. அப்ப யார் காமனா இருக்கா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஒன்னு காமனா இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஒன். அவ்வளவுதான்பா, இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம லைனா எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒன்னு வரைக்கும் 1 மைனஸ் எக்ஸ் ஆர்டரா எழுதிக்கிறேன் ரியல் லைன் படி. அதே மாதிரி க்ளோஸ் டு 1லேருந்து 3 வரைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு, க்ளோஸ் டு 1லேருந்து 3 வரைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு, 3 நாட் இன்க்ளூடட். 3லேருந்து 5 வரைக்கும் 5 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு 3லேருந்து 5. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 5 இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு 5 டு இன்ஃபினிட்டி. அவ்வளோதான்ப்பா, சூப்பராக நம்ம என்ன பண்ணிட்டோம், மாடுலஸ் இல்லாமல் எழுதிட்டோம். இல்லை எவ்வளோ சூப்பர் கொஸ்டின் இல்லை? அதாவது மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் மாட் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாடுலஸ் இல்லாம எனக்கு எழுதுறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இப்போ இது கிராஃப் போட்டுடலாமா? ஸோ கிராஃப் போட்டுடலாம். ஸோ நான் பாருங்க, நான் கிராஃப் போடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ பாருங்க, இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் யார் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ஒன்னு வர, மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ஒன்னு வர ஒரு ஃபங்க்ஷனு, 1லேருந்து 3 வர ஒரு ஃபங்க்ஷனு, 3லேருந்து 5 வர ஒரு ஃபங்க்ஷனு, 5லேருந்து இன்ஃபினிட்டி வர ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? டயக்ராம் போடுவோமா? இப்போ பாருங்க, 1 to 3, 1 எங்க இன்க்ளூடட்? இங்க தான் இன்க்ளூடட். அப்போ 1 to 3 பாத்தீங்கன்னா 1 மைனஸ் 1 0, கரெக்டா? 1 மைனஸ் 1 0. ஸோ இப்போ ஓகே சாரி 1 தான். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ ஓகே, ஸோ பாருங்களேன், 1 to 3. ஸோ எக்ஸ் 1ஆ இருக்கும் போது ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது? 1 மைனஸ் 1 0. ஸோ அப்போ 1ஆ இருக்கும் போது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0. 3ல வந்து ஃபங்க்ஷன் இங்க 3ஆ இருக்கு. இங்க 3 வந்து எக்ஸுக்கு நீங்க 3 போட்டீங்கன்னா இங்க என்ன வரும்? இங்க 3 வந்து நாட் இன்க்ளூடட். ஓகேவா? 3 நாட் இன்க்ளூடட். பட் when x is tending to 3, this will tend to எங்க? 3 minus 1, this will tend to 2. ஸோ அப்போ இங்க 2 இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ this will tend to 2. ஓகேவா? ஸோ அப்போ இது லைன், அது லீனியரா இருக்கிறதுனால லைனா இருக்கும். ஓகே, இப்போ 3 to 5, 3ஆ இருக்கும்போது 3 இங்க இருக்கு. ஸோ அப்போ டேரக்டா 3 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 5 minus 3 2. ஸோ இப்போ x 3ஆ இருக்கும்போது இங்க 2, இங்க நம்மளுக்கு டிஃபைன் ஆயிடுது வேல்யூ, இங்க நம்மளுக்கு டிஃபைன் ஆயிடுது. அதே மாதிரி 5 நோக்கி போகும்போது this will be எங்க? 0 நோக்கி போவோம், கரெக்டா? 0 நோக்கி போவோம். ஓகே, இது க்ளோஸ்ட் பாது, சாரி க்ளோஸ்ட். இது இல்ல க்ளோஸ் தானே இங்க இருக்கு. ஸோ இப்போ 5 இன்க்ளூடட். இப்போ 5 கொடுத்தீங்கன்னா 5 minus 5 0. ஸோ 5 minus 5 0 ஆயிடும். ஸோ 3லேருந்து 5 வரைக்கும் நீங்க 5 minus x கிராஃப் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் இப்படி வரும். ஓகேவா? கிராஃப் இப்படி வரும். ஒன்றும் இல்லப்பா, 3லேருந்து 5 கிராஃப் என்னது? 5 minus x. 3ஆ போகும்போது 2, ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ 3ஆ போகும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 2, 5ஆ போகும்போது 0. இங்க நடுவில் எதனா 4 போடுங்களேன். இப்போ 4 போட்டீங்கன்னா என்ன வரும்? 5 minus 4 1 வரும். ஸோ அப்போ 1க்கு வந்து சம்திங் என்ன இங்க வரும்? இது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுனால, லைனா இருக்கிறதுனால நான் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ 5லேருந்து இன்ஃபினிட்டி, இப்போ 5லேருந்து இன்ஃபினிட்டிக்கு நம்மளுக்கு கிராஃப் என்னது? x minus 5. When x is tending to 5, this will tend to 0. 5 not included, but when tending to 5, this will tend to 0. So again this will tend to 0. So 5லேருந்து இன்ஃபினிட்டி அப்படியே இப்படி போயிடும். அதே மாதிரி 1லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் 1 மைனஸ் எக்ஸ். when x is tending to 1, this will tend to 0. ஸோ அப்போ இது எப்படி போயிடும் அப்படின்னா அப்படியே இப்படி போயிடும். ஓகேவா? அப்படியே இப்படி போயிடும், அவ்வளவுதான். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டில மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் லைன் எப்படி போயிடும், அவ்வளவுதான்ப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், எந்தெந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள்? மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி விட்டுருங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜ் இருக்கு? 1 2 3. அப்போ f is not differentiable, f is not differentiable at x is equal to 1 3 5. அப்ப நம்மளுக்கு செட் s யாரு? செட் s consists of all those points where f is not differentiable. அப்ப செட் s பாத்தீங்கன்னா 1 3 5. ஸோ அப்போ 1 3 5ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். உங்களுக்கு தெரியும்லப்பா, எப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஷார்ப் எட்ஜோ ஷார்ட் டேர்ன் வருதோ
அங்கங்கெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 கண்டுபிடிச்சு பாருங்க. எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 1 ஈக்குவலா இருக்காது. அதே மாதிரி எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 3யும் ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 3யும் ஈக்குவலா இருக்குது. எல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 5ம் ஆர் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் 5ம் ஈக்குவலா இருக்காது. செக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் ஷார்ட் பேஜ் இருக்கு. அப்போ கொஸ்டின் முடியல இன்னும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா S be the set of points where F is not differentiable. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம்மேஷன் ஆல் தோஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம்மேஷன் ஆல் தோஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்பனா நம்மளுக்கு எஸ் யாரு? எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 135. ஸோ அப்போ எக்ஸுக்கு நீங்க 135 கொடுக்கணும். அப்போ எஃப் ஆஃப் 1 பிளஸ் எஃப் ஆஃப் 3 பிளஸ் எஃப் ஆஃப் 5. கரெக்டா? புரியுதாப்பா? எக்ஸுக்கு 135 கொடுங்கப்பா. ஆல் தோஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ். ஆல் தோஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு 135. ஏன்னா நம்மளுக்கு எஸ் யாரு? எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ 135 நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 1 அவ்வளோ கண்டுபிடிக்கிறதா வேல்யூ. வாட் இஸ் எஃப் ஆஃப் 1 வேல்யூ? எஃப் ஆஃப் 1 வேல்யூ என்னது? 1 இங்க இருக்கு. அப்போ எஃப் ஆஃப் 1 வேல்யூ வந்து 1 மைனஸ் 1. அப்போ 0வா போயிடும். சூப்பர். அப்புறம் எஃப் ஆஃப் 3 வேல்யூ என்னது? 3 இங்க இருக்கு. இங்க தான் இன்க்ளூடட் 3. இப்போ 5 மைனஸ் 3 2. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 3 வேல்யூ 2 பிளஸ் எஃப் ஆஃப் 5 எங்க? 5 எங்க இருக்கு? இங்க தான் 5 இருக்கு. இப்போ வாட் இஸ் 5? 5 மைனஸ் 5 0. ஸோ இப்போ இந்த வேல்யூ 0. வாட் இஸ் எஃப் ஆஃப் 0? 0 எங்க இருக்கு? 0 இங்க இருக்கு. அப்போ வாட் இஸ் எஃப் ஆஃப் 0? 1 மைனஸ் 0. ஸோ 1 மைனஸ் 0 வந்து 1. வாட் இஸ் எஃப் ஆஃப் 2? 2 இங்க இருக்கு. அப்போ வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? எக்ஸ் மைனஸ் 1. அப்போ 2 மைனஸ் 1. ஸோ 2 மைனஸ் 1 1. வாட் இஸ் எஃப் ஆஃப் 0? 1ன்னு தெரியும். இப்போ 1 பிளஸ் 1 பிளஸ் 1 3. ஸோ இப்போ 3 தான் நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர். ஓகேவா? எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பாருங்க. பட் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நம்ம ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாமா? நம்ம எஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? எஸ் யாரு? ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் வேர் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். அந்த எஸ் எப்படி கண்டுபிடிச்சோம்? அந்த மாடுலஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்தோம். கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டு இதுக்கு கிராஃப் போட்டு ஷார்ப் பேஜ்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். ஷார்ப் பேஜ்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம். இப்ப நல்லா பாருங்களேன். நம்மளுக்கு தெரியும் இப்ப நான் வந்து ரிசல்ட் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ரிசல்ட் அப்ளை பண்ண போறேன். அதாவது எஸ் வந்து இப்படி சொல்றது கண்டுபிடிக்க போறேன். யார் எஸ்? ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். அவன் 135. we know that mod x minus a is not differentiable at x is equal to a. கரெக்டா? இப்போ இந்த ரிசல்ட்டை நான் இங்க அப்ளை பண்ணலாமா பாருங்களேன். mod x இங்க ஒரு mod x minus 3 இருக்கு. அப்ப கண்டிப்பா it is not differentiable at 3. ஓகேவா? சூப்பர். இப்போ இங்க ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது இல்ல? அதாவது இங்க ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது இல்ல? அதாவது mod x minus 3க்கு mod x minus 3 ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன். x minus 3 if x is greater than or equal to 3 minus of x minus 3 if x minus 3 is strictly less than 0. அப்படி பண்ணும்போது எனக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்குது. அப்ப இது பாருங்க, அகைன் டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்க. mod x minus a is not differentiable at x is equal to a. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 5ல it is not differentiable. இங்க 1ல it is not differentiable. mod x minus a is not differentiable at a. சோ அப்போ இவ்வளவு தூரம் நீங்க போடவே தேவையில்ல. mod வந்துடுச்சு அவ்வளவுதான். சோ அப்ப இங்க இதுபடி பாத்தீங்கன்னா 5ல not differentiable. இதுபடி பாத்தீங்கன்னா 1ல not differentiable. இதுபடி பாத்தீங்கன்னா 3ல not differentiable. சோ அப்ப s is not differentiable at 135. நம்ம எழுதி போட ஞாபகம் இருக்கா? mod x minus a is not differentiable at x is equal to a அப்படின்னு. சோ அப்போ இந்த மாடுலஸ் உள்ள எப்போ 0வா போதோ 5 minus x எப்போ 0வா போவோம் when x is equal to 5. minus 1 plus x எப்போ 0வா போவோம் when x is equal to 1. x minus 3 எப்போ 0வா போவோம் when x is equal to 3. சோ அப்போ 135ல f is not differentiable. நான் அது பார்த்தே சொல்லிடுவேன். நான் இங்க பார்த்தனே சொல்லிட்டேன். mod x minus a டா. mod x minus a is not differentiable at x is equal to a. இப்போ மாடுலஸ் குள்ள எப்போ 0 எந்த xக்கு 0வா போதோ அந்த பாயிண்ட்ல f is not differentiable. மாடுலஸ் குள்ள எந்த xக்கு 0வா போதோ மாடுலஸ் குள்ள எந்த x கொடுத்தா இந்த உள்ள 0வா போதோ அங்க not differentiable. அப்ப xக்கு 5 கொடுத்தா இங்க 0, xக்கு 1 கொடுத்தா இங்க 0, xக்கு 3 கொடுத்தா 0. அப்பனா 135ல இந்த ஃபங்க்ஷன் not differentiable. நான் சொல்லிடலாம் டைரக்டா, பட் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சு நான் என்ன சொன்னேன் 135ல நம்மளுக்கு வந்து ஷார்ட் பேஜ் இருக்குன்னு சொன்னேன்.
பட் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் எஸ்? எஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ் வேர் எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ அப்போ இங்க இதுபடி 3 பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. இது நீங்க மாடுலஸ் டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இது கிடைக்கும். இதுல இருந்து 5 1 ஓகேவா? ஸோ 5 1 3ல நாட் டிஃபரன்ஷியபிள். அதன் பிறகு இது மாதிரி கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்ல. எஃப் ஆஃப் டைரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம்? டைரக்டா இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் எஃப் ஆஃப் எக்ஸ்ல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணேன் இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்குலாம். பட் நீங்க எஃப் ஆஃப் 1 தேவை அப்படின்னா டைரக்டா இங்க போடுங்க. எஃப் ஆஃப் 1 மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் 3 அதுல போட்டு கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 1 இந்த வேல்யூஸ் எல்லாம் டைரக்டா அந்த ஃபங்க்ஷன்ல போட்டு கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 3 எஃப் ஆஃப் 5 அப்படிலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ எஃப் ஆஃப் 5 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் யாரு? மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் மாடு எக்ஸ் மைனஸ் 3ல டைரக்டா 5 போடுங்க. 2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் 5 மைனஸ் 3. ஸோ இப்போ 2 மைனஸ் 5 மைனஸ் 3 வந்து 2. அப்போ இது 0 போயிடுவோம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 5 0 கிடைக்கும். நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க டைரக்டா இங்கே சப்ஸ்டிட் பண்றீங்க. எல்லாம் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேவா? ரெண்டு ஒரே ஃபங்க்ஷன் தானே. இந்த ஃபங்க்ஷன் தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன் நான் மாடுலஸ் இல்லாம. ஸோ இப்போ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 135ல நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்லிடலாம். கொஞ்சம் லைட்டா இங்கேருந்து இது பிளஸ் இது இந்த 4 இந்த 1 2 3 மூணே ஸ்டெப்ல சொல்லிடலாம். 135ல நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு. அதன் பிறகு இந்த வேல்யூ கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி இல்ல. எக்ஸுக்கு வந்து 1 பிளஸ் 3 பிளஸ் 5 போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு 3ன்னு வருது ஆன்சர். ரொம்ப ஈஸில. ஓகே, I'll move on to 7th ப்ராப்ளம். ப்ராப்ளம் 7 பாருங்க. அகைன் சிமிலர் ப்ராப்ளம் தான். ஸோ நீங்க போன ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க சொல்யூஷன். Let f of x is equal to 15 minus mod x minus 10. Then set off all values of x at which the function f of x is not differentiable. அதாவது இந்த ஃபங்க்ஷன் எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு கேட்கலாம் அவங்க. என்ன கேட்குறாங்க? f of x அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு கேட்குறாங்க. இது எந்தெந்த பாயிண்ட்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷனு 10ன்ற பாயிண்ட்ல நாட் டிஃபரன்ஷியபிள். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் mod x minus a is not differentiable at x is equal to a. பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f of x வந்து எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு கேட்கிறாங்க. அதாவது we know that mod x minus a is not differentiable if x minus a is equal to 0. அதாவது x is equal to a ல. ஓகேவா? அதாவது இவன் வந்து எப்போ 0 அதாவது for what values of x இவன் 0 போறானோ for what values of x இவன் 0 போறானோ அந்த values of x க்கு ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிள். சோ அப்ப இங்க a ட ஃபைல் நாட் டிஃபரன்ஷியபிள் தெரியும். ஓகேப்பா. சோ ப்ராப்ளம் 7 பாருங்க. அகைன் very easy problem, same as previous. Let f of x is equal to 15 minus modulus of x minus 10. Then set off all values of x at which the function f of x is not differentiable. அதாவது f of x எந்தெந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு சொல்லணும். f of x எந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாது? கண்டிப்பா 10ன்ற பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிள் கிடையாது. ஏன்னா we know that mod x minus a is not differentiable at x is equal to a. அதாவது mod x minus a is not differentiable whenever x minus a is equal to 0. அதாவது x is equal to a. அதாவது x a போகும்போது அதாவது for what values of x உள்ள இருக்கவன் 0 போறானோ அந்த values of x ல mod x minus a is not differentiable. ஓகே. சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of x வந்து 10ல not differentiable. அது ஈஸி. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f of x வந்து எங்கெங்கெல்லாம் not differentiable கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப ஈஸி தான். f of x. சோ f of x யாரு? 15 minus modulus of x minus 10. இப்போ f of x ல replace x by 15 minus mod x minus 10. கரெக்டா? இதான் f of x. We need to find f of 15 minus mod x minus 10. அப்ப f of x ல replace x by 15 minus mod x minus 10. அப்ப என்ன ஆயிடும்? இப்போ 15 minus ஆல்ரெடி modulus இருக்கு. இப்போ replace x by this. இப்போ replace x பண்ணீங்க அப்படின்னா ஸோ பாருங்க இந்த x replacing by 15 minus modulus of x minus 10. ஆல்ரெடி ஒரு minus 10 இருக்கு. புரியுதா? ஓகே, சூப்பர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆயிடுமா? ஸோ 15 minus modulus of ஸோ 15 minus 10 வந்து 5 minus modulus of x minus 10. ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் we know that
we know that modulus of x minus a is not differentiable whenever x minus a is equal to 0. அதாவது எந்தெந்த values of x க்கு இந்த டேர்ம் ஃபுல்லா 0 போறானோ அந்தந்த values of x க்குலாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபரன்ஷியபிளா இருக்கும். அங்கங்கலாம் ஷார்ப் வெச்சு கிடைக்கும். சோ அப்போ f of x is not differentiable whenever, நல்லா பாருங்களேன், இவன் எப்பப்பெல்லாம் இந்த உள்ள இருக்கவன் எப்பப்பெல்லாம் 0 போறானோ அப்ப நாட் டிஃபரன்ஷியபிள். 5 minus modulus of x minus 10 has to be 0 and f of x is not differentiable whenever 5 minus modulus of x minus 10 is equal to 0 and also x minus 10 is equal to 0. கரெக்டா? ரெண்டு மாடுலஸ் இருக்கு. இதுபடி பாத்தீங்கன்னா mod x minus a is not differentiable at x is equal to a. இந்த டேர்ம் எப்போ மொத்தமா இந்த for what values of x இவன் ஃபுல்லா 0 போறானோ அப்பயும் f நாட் டிஃபரன்ஷியபிள். நம்மளுக்கு ரெண்டு மாடுலஸ் இருக்கு. சோ ஒரு மாடுலஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஓகேவா? சோ உள்ள இருக்கவன் எந்தெந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்க்குலாம் உள்ள இருக்கவன் 0 போறானோ அப்பயும் நாட் டிஃபரன்ஷியபிள். அப்புறம் இங்க ஒரு இங்க ஒரு மாடுலஸ் இருக்கு பாருங்க. இந்த மாடுலஸ் எப்பப்பெல்லாம் நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா எப்பப்பெல்லாம் உள்ள இருக்கவன் 0 போறானோ அவ்வளவுதான் பா. சோ அப்ப இவன் எப்ப 0 போவான்? x has to be 10. அப்ப f of x is not differentiable at 10. இவன் எப்போ ட்ரூவா இருப்பான்? இப்போ 5 is equal to modulus of x minus 10. அப்ப modulus of x minus 10 5 ஆ போணும். அப்ப x என்னவா இருக்கலாம்? x can be 15 ஆ இருக்கலாம். ஏன்னா 15 minus 10 modulus of 5 modulus of x minus 10 modulus of 15 minus 10 mod 5 தான். x 5 ஆவும் இருக்கலாம் இல்ல? ஏன்னா 5 minus 10 என்னது? 5 minus 10 minus 5 minus modulus of minus 5 plus 5 ஆயிடும். So அப்ப f is not differentiable at 5, 10, 15. Sorry, f of x is not differentiable at x is equal to 5, 10, 15. So இந்த மூணு பாயிண்ட்லயுமே f of x is not differentiable. So f of x is not differentiable at 5, 10, 15. ஓகேவா? So 5, 10, 15ல வந்து our function is f of x is not differentiable. ஓகேவா? சூப்பரா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஷார்ப் வச்சு கிடைக்கும். நீங்க வேணா என்ன பண்ணுங்கன்னா ஃபங்க்ஷனா நீங்க போட்டு பாருங்க, ஒரு கிராகரமா போட்டு பாருங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளம் 8 பாருங்க. Let f of x is equal to log e sin x, g of x is sin inverse of e power minus x. If alpha is a positive real number such that a is equal to f composite g dash of alpha, differentiation பண்ணணும், and b is equal to f composite g of alpha. ஓகேவா? தென் எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைன்னு கேட்குறாங்க. ரொம்பலாம் ஈஸி பா, ரொம்பலாம் நீங்க திங்க் பண்ணாதீங்க. நம்மளுக்கு f of x யாரு? f of x வந்து log e sin x. ஓகே, நம்மளுக்கு g of x யாரு? g of x வந்து sin inverse of e power minus x. sin inverse of e power minus x. ஓகே, இப்போ நம்மளுக்கு a வந்து f composite g dash, b வந்து f composite g. ஸோ முதல்ல b கண்டுபிடிச்சிருவோம். ஸோ b யார் அப்படின்னா f composite g of alpha. இது என்னது? f of g of alpha. கரெக்டா? ஸோ இப்போ f of g of alpha. ஸோ g of alpha யாரு? sin inverse of e power minus alpha, அதாவது replace x by alpha. இப்போ f of x ல replace x by sin inverse of e power minus alpha. f of x வந்து log e sin x, replace x by sin inverse of e power minus alpha. ஸோ இது என்ன ஆயிடும்? ஆல்ரெடி log e இருக்கு. ஸோ sin x பதில் replace x by sin inverse of e power minus alpha. இப்ப பாருங்க, sin inverse of x x தான். கரெக்டா? sin inverse of x தான். ஸோ அப்ப log e power minus alphaன்னு இருக்கும். கரெக்டா? இதுதான் பேசிக் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. sin inverse of x. ஓகே, ஸோ இப்போ log e power minus alpha என்ன ஆயிடும்? மைனஸ் ஆல்ஃபா ஆயிடும். கரெக்டா? log e power x வந்து x தான். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா log e எழுதிக்கலாம். log e 1 ஆயிடும். ஸோ மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். ஸோ இப்போ b யார் அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போ a யாரு? a வந்து டெரிவேட்டிவ். அதாவது a பாத்தீங்கன்னா f composite g dash of alpha தான் a. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது f composite g of alpha ஓட டெரிவேட்டிவ் தான் a.
ஸோ அப்போ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஆல்ஃபா யாரு ஆல்ஃபா. இப்போ மைனஸ் ஆல்ஃபா. இப்போ மைனஸ் ஆல்ஃபா டெரிவேட்டிவ் என்ன ஆயிடும் மைனஸ் ஒன்னா போயிடும். மைனஸ் ஒன்னா போயிடும். கரெக்டா இங்க ஆல்ஃபா வந்து இங்க வேரியபிளா பார்க்கணும் நீங்க. ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் ஒன்னா போயிடும். இப்போ தேர்ஃபோர் பி வந்து மைனஸ் ஆல்ஃபா, ஏ வந்து மைனஸ் ஒன்னு அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஏ வேல்யூ வந்து எஃப் காம்போசிட் ஜி டேஷ் ஆஃப் ஆல்ஃபா, பி வந்து நான் முதல்ல பி கண்டுபிடிச்சிடுறேன். பிஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படின்னா ஏ கிடைச்சிடும். ஸோ அதனால முதல்ல பி கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா அவ்வளோதான். இப்போ ஏ தெரியும், பி தெரியும். இப்போ என்ன ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றதை பாருங்க அவ்வளவுதான். ஏ தெரியும், பி தெரியும், எந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்க. ஓகேவா? ஸோ முதல்ல ஏ ஆப்ஷன் பாருங்களேன். ஒன்னொன்னா செக் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்க. ஏ இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பி இன்டூ ஆல்ஃபா பிளஸ் ஏ ஜீரோவா போறான்னு பார்க்கணும். ஓகே, ஜீரோ போறான்னு பாருங்க. ஏ வந்து மைனஸ் ஒன் இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர், பி வந்து மைனஸ் ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா பிளஸ் ஏ வந்து மைனஸ் ஒன். ஸோ இது மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு. இப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இவன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டா? ஏன்னா ஆல்ஃபா இஸ் அ பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஸோ இவன் ஜீரோவா போக மாட்டான் இல்ல, ஜீரோவா போக மாட்டான். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா மைனஸ் டூ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு போட்டுக்கலாம், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, அதே மாதிரி பி பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க. ஏ இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பி இன்டூ ஆல்ஃபா மைனஸ் ஏ ஒன்னா போறோம்னு பார்க்கணும். பார்த்துருவோமா? ஸோ ஏ வந்து மைனஸ் ஒன், ஸோ மைனஸ் ஒன் இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பி. ஸோ பி வந்து மைனஸ் ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா மைனஸ் ஏ வந்து மைனஸ் ஒன். இப்போ என்ன ஆயிடுவான்? மைனஸ் ஒன் இன்டூ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுவான். ஸோ பிளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒன் ஆயிடுவான். ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுவான். ஸோ ஒன்னா போயிடுவான். ஸோ இப்போ ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பி ஆல்ஃபா மைனஸ் ஏ ஒன்னா போறான். ஸோ பி இஸ் த ரிக்வயர்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்லை. ஏவும் பியும் கண்டுபிடிச்சிருங்க. சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எந்த ஈக்குவல் சாட்டிஸ்ஃபை ஆனன்றதை பாருங்க. ஸோ பி தான் சாட்டிஸ்ஃபை ஆனா. கரெக்டா? ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பி ஆல்ஃபா மைனஸ் ஏ வந்து ஒன்னா போயிடுது வேல்யூ. ஸோ அப்போ ஒன் இஸ் தி ஆன்சர். ஓகேவா? சூப்பர். அதாவது திஸ் ஹாஸ் டு பி ஜீரோ ஃபார் ஆல் ஆல்ஃபா. பட் நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஜீரோவா போகாது, எல்லா ஆல்ஃபாக்கும் ஜீரோவா போகாது. அதனால நம்மளுக்கு இது ஆப்ஷன் வராது. ஓகே, ஸோ ப்ராப்ளம் 9 பாருங்க. ப்ராப்ளம் 9 பாருங்க. If f of 1 is equal to 1, f dash of 1 is equal to 3. ரொம்ப ஈஸிப்பா. Then the derivative of f of x plus f of x whole square at x is equal to 1. ஒண்ணுமே கிடையாது, செயின் ரூல் யூஸ் பண்ணா வந்துட போகுது. நான் g of x னு போட்டுக்கிறேன். இதை பெருசா இருக்குல்ல, f of x plus f of x whole square. இது நான் வந்து g of x னு போட்டுக்கிறேன். What we need to find? We need to find g dash of 1. அவ்வளவுதான். டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணணும். நான் g of x னு எடுத்துக்கிட்டேன். We need to find g dash of 1. So differentiate with respect to x. அப்போ இது g dash of x ஆயிடும். நல்லா பாருங்க, இது ஃபுல்லா செயின் ரூல் அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ f of x அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். இப்போ உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் இப்போ. ஓகேவா? ஸோ உள்ள பண்ணனாவும் அகைன் செயின் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ அகைன் செயின் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ f of x இன்டூ உள்ள பண்ணீங்க அப்படின்னா f dash of x. கரெக்டா? ஒன்றும் கிடையாது, செயின் ரூல் தான். ஸோ முதல்ல f of அப்படியே போட்டு இப்போ உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ண ஆயிடும் f of x இன்டூ f dash of x. அவ்வளோதான். பிளஸ் இது டிஃபரன்ஷியேட் பண்ண ஆயிடும் 2 times f of x into f dash of x. கரெக்டா? So 2 times f of x பண்ணா f dash of x. நார்மல் டிஃபரன்ஷியேஷன் தான். ஓகே, இப்போ g dash of x கண்டுபிடிச்சாச்சு. We need to find g dash of 1. So என்ன ஆயிடும்? f of 1 into f of 1 into f dash of 1 plus 2 times f of 1 into f dash of 1. இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டாங்க? f of 1 கொடுத்துட்டாங்க, f dash of 1 கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? f of 1 வந்து 1, f dash of 1 வந்து 3. ரெண்டுமே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ f of 1 வந்து 1, f of 1 வந்து 1 into f of 1 வந்து 1, f dash of 1 வந்து 3. கரெக்டா? f dash of 1 வந்து 3
plus 2 times f of 1 வந்து 1 m dash of 1 வந்து 3 so f of 1 வந்து 1 கரெக்டா f of 1 வந்து 1 into f of 1 into 3 plus 6 ஆயிடுமா so again f of 1 1 f of 1 1 into 3 plus 6 so அப்போ 3 plus 6 so 9 வருமா அவ்வளவுதான் so g dash of derivative is derivative at x equal to 1 is 9 ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இல்ல so அதாவது f of 1 f dash of 1 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க இதோட டெரிவேட்டிவ் கேக்குறாங்க செயின் ரூல் அப்ளை பண்ண தெரிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆன்சர் என்ன வரும் 9 அப்படின்னு ஓகேவா ஸோ வில் ஸ்டாப் ஹியர் ஸோ இந்த கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் 6 7 8 9 சால்வ் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் கண்டினியூ வித் 10th ப்ராப்ளம் ஓகேவா ஸோ இட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ ஆல் பெஸ்ட்